ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்குவாங்க, இந்த தொகுதியில நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ நம்ம சட்டமன்றத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு பெரும் கனவுல தான் கடந்த தேர்தல இருந்து நான் வேலை பார்த்துட்டு வந்தேன். ஆனா இப்படி என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி இருக்கிறாங்க இந்த நடிகை. பாஜகவுல தாங்க அந்த கொடுமை நடக்குது, அதிமுகவுல கொடுமையும் நடக்காது, எடப்பாடி பழனிசாமி கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்தேன், இப்படி என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேட்பாளரும் கதறி கதறி அழுகுறாங்க. யார் அந்த வேட்பாளர், யார் அந்த நடிகை அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, இல்ல ரெண்டுக்கு வேணுமா, இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. கடந்த 2023 பாஜகவுல போயிட்டு நடிகை கௌதமி சேர்ற உடனேயே அசுர வளர்ச்சிக்கு வராங்க பாஜகல. அதுக்கப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது. நாடாளுமன்ற தேர்தல் வந்தோடனே ரொம்ப முனைப்பா வேலை செய்யறாங்க. விருதுநகர் தொகுதியை சூஸ் பண்ணி அந்த தொகுதியில் நின்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே முனைப்பா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல வேலைகளை இறங்கி வேலை செய்யறாங்க. குறிப்பா கௌதமி அவர்கள் ராஜீவ் மக்கள், ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ராஜீவ் மக்கள் இனத்தை சேர்ந்ததுனால அவங்க ஃபுல் போக்கஸ்டா என்ன பண்றாங்கன்னா, ராஜ்யபாளையத்துல அதிகமான ராஜீவ் மக்கள் இருக்கிறதுனால அங்க போக்கஸ் பண்ணி என்ன பண்றாங்க, இறங்கி வேலை செய்யறாங்க. குறிப்பா சொல்ல போனா அவங்களுக்கு சீட்டு மறுக்கப்படுது. இருந்தாலும் அவங்க ஒரு முனைப்போட என்ன பண்றாங்கன்னா, சட்டமன்ற தேர்தலில் நம்ம ராஜ்யபாளையம் தொகுதியில் நின்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜகவில் இருக்கும் பொழுது இறங்கி வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாஜகவுல சீட்டு மறுக்கப்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அதிமுகவில் சேர்றாங்க. அதிமுகவில் சேர்ந்த உடனே கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற ஒரு பதவிக்கு வராங்க. பதவிக்கு விருதுநகர் மாவட்டத்துல ராஜபாளையம் தொகுதியில மட்டும் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய ஆதரவாளர்களை பேஸ்மெண்ட் என்ன பண்றாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் பண்றாங்க. ஆதரவாளர்கள் அதிகப்படுத்துறது, தன்னுடைய சமூக மக்கள்கிட்ட ரொம்ப இணக்கமா இருக்கிறது, அதிகமா அந்த ராஜீவ் மக்கள் இருக்கிறதுனால அவங்க கிட்ட ரொம்ப நலத்திட்டங்கள் பண்றது, இப்படியா என்ன பண்றாங்க, ராஜபாளையம் தொகுதி மட்டும் போக்கஸ் பண்றாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்கிதான் அவங்க அப்பவே என்ன பண்ணாங்கன்னா அப்படிப்பட்ட வேலைகளை பார்த்தாங்க. இங்க உட்கட்சி முதல் வருது. ஏன்னா நீங்க விருதுநகர் மாவட்ட அதிமுக அப்படின்னாலே ராஜேந்திர பாலாஜி தான். அவரை மீறி நீங்க என்ன பண்ண முடியாது, யாருமே செயல்பட முடியாது. குறிப்பா அதிமுக குறுநில மன்னர்கள் அப்படின்னு இருப்பாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்பி வேலுமணி, நாமக்கல் மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா தங்கமணி, அதே போல பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா வீரமணி, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. விஜயபாஸ்கர் பாத்தீங்கன்னா விராலிமலை, திருச்சி அப்படின்லாம் இருக்கிறார். நீங்க விருதுநகர் மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா அண்ணன் ராஜேந்திர பாலாஜி தான் அதிமுகவின் குறுநில மன்னர். அவரை மீறி ஒரு அணுவும் அதிமுகவில் அசையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒண்ணு இருக்கு. ஆனா இவரையும் எதிர்த்து என்ன பண்றாங்க, நடிகை கௌதமி அரசியல் செய்யறாங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா மாஃபா பாண்டியராஜ் என்ன பண்றாரு, விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்ததுனால அவரு என்ன பண்றாரு, இறங்கி வேலை செய்யறாரு. அவரு என்ன பண்றாங்க, ஓரம் கட்டுறாங்க. மாஃபா பாண்டியராஜனை ராஜேந்திர பாலாஜி ஓரம் கட்டுறாரு. ஆனா நடிகை கௌதமி விருதுநகர் மாவட்டத்துல ராஜேந்திர பாலாஜியை எதிர்த்து என்ன பண்றாங்க, வேலை செய்யறாங்க. வேலை செய்யறது மாத்திரம் இல்லாம தன்னுடைய கட்டமைப்புகளை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்துறாங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் நின்று தோத்து இருக்கிறாரு அப்படின்றது கலை யதார்த்தமா இருக்கு. அதனால ராஜேந்திர பாலாஜி என்ன ஸ்கெட்ச் போடுறாருன்னா, ராஜபாளையம் தொகுதியை எப்படியாவது அதிமுகவுக்கு ஒதுக்க முடியாம ஒண்ணு பாஜகவுக்கு ஒதுக்கணும், இல்ல கூட்டணி கட்சிகள் யாருக்குன்னு ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்புல தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரொம்ப முனைப்பா இருக்கிறாரு. ஆனா நடிகை கௌதமி என்ன பண்றாங்கன்னா, இப்போ விருப்ப மனு தாக்கல் எல்லாம் பண்ணாங்களா, அப்போ ராஜபாளையம் தொகுதி சார்பா தான் போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா விருப்ப மனு தாக்கல் பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமியும் கூப்பிட்டு நேர்காணல் பண்ணாரு. அதுலயும் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க, ராஜபாளையம் தொகுதி கொடுங்க, நான் ஜெயிச்சு கொடுக்குறேன், ஏன்னா அங்க ராஜீவ் மக்கள் அதிகமா இருந்ததுனால நான் நிச்சயமா ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு கான்பிடன்ட் கொடுத்ததுனால எடப்பாடி பழனிசாமியும் கொஞ்சம் அசைவு கொடுத்திருக்கிறாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒண்ணு இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆதிக்கம் இருக்குல்ல, அந்த முன்னாள் அமைச்சர்கள் ஆதிக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல டைவர்ட் ஆகி என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அதாவது ஜான் பாண்டியன் அவர்களுக்கு கொடுத்துறாரு. ஜான் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்தீங்கன்னா ஆதி திராவிட மக்களுக்கு குரலாகவே அவர் கட்சி நடத்துறாரு. நீங்க திருநெல்வேலி மாவட்டம் இருக்கட்டும், தென்காசி மாவட்டம் இருக்கட்டும், இந்த மாதிரி மாவட்டங்கள்ல இந்த இன மக்களுக்காக அவர் குரல் கொடுக்கிறாரு, ஓங்கி குரல் கொடுக்கிறாரு அப்படின்றதா நிதர்சனம் இருக்கு. சோ ராஜபாளையம் தொகுதி என்ன பண்றாங்க, அவருக்கு பொது தொகுதியா இருந்தாலும் அங்க கணிசமான அவருடைய சமூக மக்கள் இருக்கிறதுனால ராஜபாளையம் தொகுதி என்ன பண்றாங்க, ஜான் பாண்டியனுக்கு கொடுக்குறாங்க. சோ இப்ப ராஜேந்திர பாலாஜி முனைப்போட செயல்பட்ட மாதிரி அவர் என்ன நினைச்சாருன்னா,
தன்னை மீறி இங்க யாரும் செயல்பற்ற கூடாது. அது பெண் வேட்பாளர்களா இருக்கட்டும், ஆண் வேட்பாளர்களா இருக்கட்டும், பெண் நிர்வாகிகளா இருக்கட்டும், ஆண் நிர்வாகிகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஏன் கண்ட்ரோல்ல தான், நான் தான் விருதுநகர் மாவட்டத்துக்கு குறுநில மன்னர், என்ன மீறி அரசியல் செஞ்சிட முடியுமா அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவர் என்ன பண்ணாரு, ராஜபாளையம் தொகுதியை தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகத்தை என்ன பண்றாரு, ஒதுக்குறாரு. ஜான் பாண்டியன் அவர்களுக்கு ஒதுக்குறாரு. ஆல்மோஸ்ட் பாஜகவுக்கு தான் போ மாதிரி இருந்தது. ஆனா இருந்தாலும் இப்போ கூட்டணி கட்சி தலைவரான ஜான் பாண்டியன் அவர்களுக்கு போயிருச்சு. இவரு சிவகாசி தொகுதியில நிக்கிறாரு. ரொம்ப கனவோட இருந்தாங்க. கௌதமி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலையும் என்ன பண்ணாங்க, விருதுநகர் மாவட்டம் ஃபுல்லாவே ஒரு தேர்தல் பொறுப்பாளர் இருந்தாங்க. பாஜகவுல தான் இருந்தாங்க. விருதுநகர் மாவட்டத்துக்கே தேர்தல் பொறுப்பாளர் இருந்தாலும் இவங்களுக்கு நினைச்சபடி சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு விரக்தியில அவங்க என்ன பண்ணாங்க, அதிமுகவுக்கு வந்தாங்க. அதிமுகவுல வந்தது இது ஓப்பனாவும் சொல்லிட்டாங்க. சோ பாஜகவுல நான் சீட்டு கேட்டேன், அவங்க தரல, சோ அதனால அதிமுக வந்தேன் அப்படின்றத ஓப்பனாவே அவங்க சொல்லி இருக்கிறாங்க. சோ இப்படியே இருக்கும்பொழுது ராஜபாளையம் தொகுதியை மட்டும் சூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, எடுத்தாங்க. ஏன்னா ராஜேந்திர பாலாஜியை எதிர்த்து அரசியல் செய்யறது அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போது விருதுநகர் மாவட்டத்தை எந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல ராஜேந்திர பாலாஜி வைத்திருந்தார் அப்படின்றதெல்லாம் நிதர்சனமான பல சிக்கல்களை பல கேஸ்கள்ல மாட்டியிருந்தாலும் விருதுநகர் மாவட்டம் அதிமுகவுது அப்படின்றதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தாரு அப்படின்றத நிதர்சனமான உண்மை. ஆனா இருந்தாலும் கடந்த தேர்தல்ல அவர் தோத்தாரு. இப்போ சிவகாசி தொகுதிக்கு மாறி இருக்கிறாரு அப்படின்றத நிதர்சனமான உண்மை. ஆனா இருந்தாலும் நடிகை கௌதமிய எதிர்க்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள்ல தான் இருந்தார். கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னாலும் விருதுநகர் மாவட்டத்துல கூட்டங்கள் போட்டாலும் நடிகை கௌதமியை அவாய்ட் பண்ணிட்டே இருந்தாரு. எந்த கூட்டத்துக்கும் கூப்பிடவே இல்லை. ஆனா இருந்தாலும் நடிகை கௌதமி என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய ஆதரவாளர்கள் கட்டமைப்பு இருக்குல்ல, கிரவுண்ட் லெவல்ல கட்டமைப்புன்றது ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டுச்சு. அதாவது ராஜபாளையம் தொகுதி இல்ல அப்படின்னு அவங்களுக்கு முடிவானதுனால தன்னுடைய ஆதரவாளர்களும் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க, அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. நடிகை கௌதமி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அதிருப்தியில இருக்கிறாங்க. சோ இந்த அதிருப்தியோட அதிமுகவிலே இருக்க போறாங்களா இல்ல வேற கட்சிக்கு மாற போறாங்களா அப்படின்றது ரொம்பவே எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா பாஜகவில் இருக்கும்போது சீட்டு தரல, அதனாலதான் அதிமுகவுக்கு வந்தேன். அதிமுகவுல நீங்க சீட்டு கொடுப்பீங்க நான் எதிர்பார்த்தேன். அதனால நான் என்ன பண்ணேன், அப்பதுல இருந்து என்ன பண்ணேன், என் வேலைகளை ஆரம்பிச்சுட்டேன். சோ நிச்சயமா ராஜபாளைய தொகுதியில நின்னா நான் ஜெயிச்சு அதிமுக எம்எல்ஏவா நான் உள்ள போவேன் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் நான் இறங்கி வேலை பார்த்தேன். எனக்கு எல்லாமே சாதகமா இருந்தது. இப்படி கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்ற ஒரு விரக்தியிலும் அதிருப்தியிலும் நடிகை கௌதமி அவர்கள் இருக்கிறாரு. ஆனா இப்போ அவர் கூட்டணி கட்சியான ஜான் பாண்டியன் அவர்களுக்கு இறங்கி வேலை செய்வாரா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்து சிவகாசி தொகுதியில எந்த அளவுக்கு உள்ளடி வேலை பார்க்கணுமோ அந்த அளவுக்கு உள்ளடி வேலை பார்க்க போகிறதாகவும் தகவல் இருக்கு. தனக்கு சீட்டு கொடுக்காம ராஜேந்திர பாலாஜி இந்த விஷயத்தை செய்துட்டார் அப்படின்னு ஆதரவாளர்கள், நடிகை கௌதமியோட ஆதரவாளர்கள் பொங்கி எழுறதையும் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா ராஜேந்திர பாலாஜி எதிர்த்து யார் அரசியல் செய்தாலும், விருதுநகர் மாவட்டத்துல யார் அரசியல் செய்தாலும் அவங்க எல்லாரும் ஓரங்கட்டி வச்சிடும். மாபா பாண்டியராஜனும் ஓரங்கட்டி வச்சிடும். இப்ப நடிகை கௌதமி ஓரங்கட்டி, யாரா இருந்தாலும் ஓரங்கட்டி வைப்பார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஏன்னா அதிமுகவுல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு குறுநில மன்னர்கள் இருக்கிறாங்க. இவங்களை மீறியெல்லாம் யாரும் அரசியல் செஞ்சிட முடியாது, இவங்களை மீறியெல்லாம் யாரும் மேல ஏறி வர முடியாது அப்படின்றதுதான் அதிமுகவுல நிலவர உட்கட்சி மோதலா இருக்குது. சோ அந்த விதத்துல நடிகை கௌதமிக்கு ராஜபாளையம் தொகுதி மறுக்கப்பட்டது அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. சோ இப்போ ராஜேந்திர பாலாஜி சிவகாசி தொகுதியில இருந்து ஜெயிச்சிருவாரா, நாங்க ஜெயிச்சு விட்டுருவோமா, நாங்க இறங்கி வேலை செய்வோமா, பார்க்கலாம் வாங்க அப்படின்னு ரேஞ்சில ராஜேந்திர பாலாஜி ஆதரவாளர்களும் நடிகை கௌதமியுடைய ஆதரவாளர்களும் முட்டி மோதுறதையும் இங்க நம்ம பாக்குறோம். ஆக மொத்தம் விருதுநகர் மாவட்டம் தேர்தலுக்குள்ளாகவே ஒரு பெரிய சலசலப்புல அதிமுகவுல இருக்கும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இப்போ நடிகை கௌதமி அவர்கள் அதிமுகவுல தொடருவாங்களா இல்ல ராஜபாளையம் தொகுதி கூட்டணி கட்சி தலைவரான ஜான் பாண்டியன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, அவங்களோடு இணைஞ்சு வேலை செய்வாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.